வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில திரட்டி பால் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும், தீயாம வறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அதை வறுத்து எடுத்துக்கலாம். நாம ட்ரை வால்நீல 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்க்கிறேன். நல்லா சிம்ல வச்சு தீயாம வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு செவந்தா போதும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டுருவோம். நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பு நல்லா பவுடர் பண்ணிட்டோம். நான் வந்து 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது என்னென்ன அரைக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். நாம இப்போ வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இதுக்கு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்ப்பாங்க. அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் எனக்கு அரிசி மாவு சேர்க்காம பைண்டிங்காக தான் அரிசி மாவே சேர்க்கறது. அதுக்கு பதிலாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து ஏலக்காய், ஒரு 5-6 ஏலக்காய். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பாசிப்பருப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோமா, அதையும் இதோட சேர்த்துடலாம். அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நாம பாருங்க, கொஞ்சமா, ரொம்ப தண்ணி விட வேணாம், கொஞ்சமா தண்ணி விட்டா போதும். இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாச்சு. நான் வந்து விட்டதை விட இன்னும் கொஞ்சம் கூட விட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஸோ தேங்காய், அதுக்கப்புறம் வந்து வறுத்த பாசிப்பருப்பை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ பாசிப்பருப்பு பவுடர் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு இப்போ வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ அரைச்ச விழுத சேர்த்துருவோம். அரைச்ச விழுத சேர்த்து கொஞ்சம் கலரிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து கலரிக்கலாம். பாருங்க, தேங்காய், முந்திரி பருப்புலாம் அரைச்சிட்டு நம்ம கலரணுமா, நல்லா இந்த மாதிரி சேர்ந்தாப்புல வரும். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பதம் சேர்ந்தாப்புல வந்திருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து 1 கப்பு வெல்லம் வந்து கல் மண் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே கை விடாமல் கலருவோம். பாருங்க, அளவு வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன். பாருங்க, 1 கப்பு தேங்காய் அப்படின்னா 1 கப்பு வெல்லம். அதாவது தேங்காய் நீங்கள் அடைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கப்பில், அப்போ 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் எப்பயும் போல் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்தேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல். அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு வீட்டில் இருந்தால் அரிசி மாவு டக்குன்னு இருக்குன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் நல்லா வறுத்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது தீயாமல் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதையும் சேர்த்து எல்லாம் அரைச்சிட்டு இந்த கலரிட்டே வரும்போது அந்த ஒரு பதம் வரும் பார்த்தீங்களா, சேர்ந்தாப்புல வரும். இந்த தேங்காய், முந்திரி பருப்புலாம் அரைச்சிட்டு கலரும் போது அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கை விடாம கலரிட்டே இருந்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருப்போம். இதே சேர்ந்து கலரி சேர்ந்தாப்புல வரும் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க, பாத்திரத்துல ஒட்டாம வர ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, நம்மளுடைய தேங்காய் திரட்டி பால் ரெடி. தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய தேங்காய் திரட்டி பால் ரெடி. இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும், திரட்டி பால் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா, தேங்காய் இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.